ஆளும் தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம சேனல்ல வந்து டிஃபென்ஸ் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்களை வந்து நம்ம ஷார்ட்ஸாகவும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். கூடவே ஃபுல் லென்த்தான வீடியோஸாவுமே நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணாதான் எங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் பண்ண பெரிய ஹெல்ப்பா இருக்குங்க. வீடியோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீக்கா நடக்கக்கூடிய ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமான விஷயங்களை வீக்லி அப்டேட்ஸாவுமே கொடுத்துட்டு இருக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம லாஸ்ட் வீக்கா நடந்திருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ்ங்களை ஒவ்வொரு அப்டேட்டை தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உலகத்தோடைய பெரும் பணக்காரராக இருக்கக்கூடிய எலான் மஸ்க் வந்து இப்போ உலகத்தோடைய ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூலைக்கு சில நிமிஷத்திலே போகக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை வந்து அறிவிச்சிருக்காருங்க. அதை பற்றி பார்ப்போம். உலகத்தில் வந்து மனுஷங்களுக்கு ஏற்ற மாதிரியான நிறைய கண்டுபிடிப்புகளை கொண்டு வரணுன்றதுல பெரிய ஆர்வம் உள்ள ஒரு ஆளாக தாங்க எலான் மஸ்க் இருந்துட்டு இருக்காரு. அவருடைய நிறுவனத்து மூலமாக வந்து ஸ்டார்லிங்க் ப்ராஜெக்டை வச்சு உலகம் முழுக்க வந்து இன்டர்நெட்டை கொடுக்கறது, அதுக்கப்புறம் மூலையில் வந்து சிப்பை பொருத்தி அது மூலமாக வந்து ஆக்சிடென்டால் பாதிக்கப்படக்கூடிய மனுஷங்களை கூட நார்மலான மனுஷங்களா சர்வே பண்ண வைக்கக்கூடிய மாதிரியான திட்டங்களை பண்றது, இதோட சேர்த்து ரீயூசபிள் ராக்கெட்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே எலான் மஸ்கோடைய கம்பெனிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க போகும்போது இது எல்லாத்தோட ஹைலைட்டா இப்போ வந்து புதுசா ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ண இருக்கிறத தகவல் வந்திருக்குங்க. உலகம் முழுக்கவே மனுஷங்களுக்கு வந்து டைமை மிச்சம் பண்ணக்கூடிய விஷயம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குங்க. இதுக்காக தான் புல்லட் ட்ரெயினை யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் ஏரோப்ளைன் மூலமா சீக்கிரம் போய் சேர மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்படி இருக்க போகும்போது அவருடைய நிறுவனம் வந்து விண்வெளிக்கு எப்படி விண்கலத்து மூலமா ஆஸ்ட்ரோனட்ஸ்களை கொண்டு போறாங்களோ அதே மாதிரி ஒரு பிரம்மாண்ட விண்கலத்து மூலமா ஏறத்தாழ 1000 பயணிங்க வரைக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சீக்கிரமா போற மாதிரியான விஷயங்களை அறிவிச்சிருக்காங்க. அதாவது பேசஞ்சர்ஸ் வந்து அமெரிக்காவுடைய நியூயார்க்ல இருந்து லண்டனுக்கு வெறும் 20 நிமிஷத்துல போய் சேர்ந்துடலானோ, அதுவே டெல்லியில இருந்து நியூயார்க்குக்கு வந்து 39 நிமிஷத்துல பேசஞ்சர்ஸ் போய் ரீச் பண்ண முடியும் அப்படின்ட்டு எலான் மஸ்கோடைய நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் செஞ்ச ஒரு காரியத்தால் ரஷ்யா வந்து அணு ஆயுத போருக்கு தயாராகிட்டு வராங்க. அதை பற்றி பார்ப்போங்க. உலகத்தில் மிகப்பெரிய இராணுவ பலத்தை வச்சிருக்கக்கூடிய வல்லரசு நாடுங்களுக்கு நடுவில் வந்து சின்ன நாடுங்க மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமாகக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து செகண்ட் வேர்ல்டு வார்லேருந்தே நடந்துட்டு இருக்குங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ நிகழ்கால எடுத்துக்காட்டாக வந்து உக்ரைன் வந்து மாட்டி தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உக்ரைன் நாடு வந்து அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு உலகத்திலே ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத வல்லரசாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா தொடர்ச்சியா போர் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதிலே அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கிட்ட எங்களுக்கு வந்து ரஷ்யாவுடைய நகரங்கள் மேல தாக்குதல் நடத்தக்கூடிய லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் வேணும்னு உக்ரைன் அதிபர் கேட்டுட்டு இருந்தாருங்க. இப்போ அமெரிக்காவுடைய அதிபராக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஜோ பைடனுக்கு இந்த நவம்பர் 30ஆம் தேதியோட பதவி காலம் முடிய இருக்கக்கூடிய நிலைமையில அவர் வந்து கொஞ்சமும் யோசிச்சு பார்க்காம இந்த விஷயத்துக்கு வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காருங்க. ஒப்புதல் கிடைச்ச கையோடைய உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்குள்ளார இருக்கக்கூடிய மிலிட்டரி பேஸை குறி வச்சு அமெரிக்காவுடைய லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலான ATACMS மிசைலை வச்சு அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்த சம்பவத்தினால பொறுமை இழந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வந்து ரஷ்யாவுடைய நியூக்ளியர் டாக்டரைன்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து உடனடியாக கையெழுத்து போட்டிருக்காருங்க. இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த டாக்டரைன் பிரகாரம் ரஷ்யாவுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து உக்ரைன் மாதிரியான நாடு வந்து அணு ஆயுதங்களை வச்சு இல்லாத நாடாக இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து அணு ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய அமெரிக்காவோட சேர்ந்து ரஷ்யா மேல வந்து தொடர்ச்சியா லாங் ரேஞ்ச் மிசைல் அட்டாக் பண்றாங்கன்னா சம்பந்தப்பட்ட நாடு மேல உடனடியாக நியூக்ளியர் அட்டாக் பண்றதுக்கு நான் வந்து ரஷ்யன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு வந்து முழு சுதந்திரத்தையும் அதிகாரத்தையும் கொடுக்குறேன்னு வந்து சொல்லியிருக்காரு. கூடவே மாற்றி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த டாக்டரைன் பிரகாரம் ரஷ்யன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல இருக்கக்கூடிய முப்படைகளும் வந்து நியூக்ளியர் அட்டாக் பண்றதுக்கு முழு வீச்சில் தயாராகுங்க அப்படின்னு உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காரு. ரஷ்யா உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய சாத்தான் 2 மாதிரியான ICBMலாம் வந்து ஒரு நாட்டையே அழிக்கக்கூடிய அதிபயங்கர ஏவுகணையா இருந்துட்டு இருக்குங்க. இந்த மாதிரியான காரணங்களால இந்த போருன்றது கொஞ்சம் கொஞ்சமா அணு ஆயுத போரை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கதா தான் ஜியோபாலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்க வந்து சொல்றாங்க. அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியா தன்னுடைய மிராஜ் 2000 போர் விமானத்தில் வந்து புதுசாக சில ஆயுதங்களை வந்து இணைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். அமெரிக்கா, ரஷ்யா, சைனாவை போலவே இந்தியாவும் வந்து உலகத்தில் ஒரு வலிமையான விமானப்படையை வச்சிருக்கக்கூடிய நாடாக இருக்காங்க. ஏன்னா இந்திய விமானப்படையில் ஏறத்தாழ 500க்கும் அதிகமான ஃபைட்டர் ஜெட்ஸுங்களும் கூடவே அதிகபட்சமான அட்டாக் ஹெலிகாப்டர்ஸுங்களும் வந்து சர்வீஸில் இருக்குங்க. இதோட சேர்த்து C-295 அதுக்கப்புறம் C-17 மாதிரியான ராணுவ போக்குவரத்து விமானங்கள் கூட இருந்துட்டு இருக்குங்க. இப்படி வலிமையாக இருக்கக்கூடிய இந்திய விமானப்படையில் முக்கியமான ஒரு போர் விமானமாக வந்து மிராஜ் 2000 இருக்குங்க. கார்கில் போரில் பாகிஸ்தான் மேலே மிகப்பெரிய அட்டாக் பண்ணியிருக்கக்கூடிய இந்த போர் விமானன்றது இப்போவும் வந்து இந்திய விமானப்படையில் வந்து சர்வீஸில் இருந்துட்டு இருக்குங்க. இப்படி இருக்கக்கூடிய மிராஜ் 2000ல வந்து பிரான்ஸோடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய ஸ்கேல் PG லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைலையும் கூடவே வந்து ஹேமர் கைடட் ஸ்மார்ட் பாம்ஸையும் வந்து இணைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கி பயன்படுத்திட்டு வரக்கூடிய 4.5 ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டான ரஃபேல் போர் விமானத்தில் வந்து இந்த ஸ்கேல் PG மிசைல்
மிசைலையும் கூடவே வந்து ஹேமர் பாம்ஸையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்படி இருக்க போகும்போது இப்போ மிராஜ் 2000 போர் விமானத்திலையும் இந்த 2 பவர்ஃபுல்லான வெப்பனை இணைக்க போகும்போது மிராஜ் 2000 போர் விமானத்தோடைய அட்டாக் கெப்பாசிட்டின்றது இப்போ இருக்கிறத விட பன்மடங்கு அதிகமாகுங்க. இதோட சேர்த்து இப்போ இந்தியா புதுசாக உருவாக்கக்கூடிய போர் விமானமான தேஜஸ் மார்க் 2 போர் விமானத்திலையும் வந்து இந்த ஹேமர் பாம்ஸையும் கூடவே ஸ்கேல் பிஜி மிசைலையும் வந்து இணைக்கலான்னு இந்திய பாதுகாப்புத்துறை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியா தன்னுடைய தரைப்படைக்காக புதுசாக 100 வஜ்ரா K9 செல்ஃப் ப்ரொபல்டு ஆர்ட்லரி கன்ஸை வந்து இணைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். உலக அளவில் மிகப்பெரிய தரைப்படையை வச்சிருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் வந்து முக்கியமான ஒரு நாடாக இருக்காங்க. இந்தியா கிட்ட வந்து தரைப்படையில் எந்த நேரமும் போரில் ஈடுபடுறதுக்கு மட்டுமே 14 லட்சத்துக்கும் அதிகமான சோல்ஜர்ஸ் வந்து எந்த நேரமும் தயாராக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க போகும்போது இந்தியா தன்னுடைய தரைப்படைக்காக தேவைப்படக்கூடிய நிறைய டேங்க்ஸுங்க ஆர்ட்லரி கன்ஸுங்களை வந்து உள்நாட்டிலையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. அர்ஜுன் டேங்க்ஸுங்க, தனுஷ் ஆர்ட்லரி கன்ஸுங்க மாதிரி இந்தியா வந்து உள்நாட்டிலேயே உருவாக்கிட்டு இருக்காங்க. கூடவே வந்து மற்ற நாடுகளோட சேர்ந்து கொலாபரேஷனாகவும் சில ஆயுதங்களை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சவுத் கொரியாவுடைய K9 தண்டர் செல்ஃப் ப்ரொபல்டு ஆர்ட்லரிஸோடைய அட்வான்ஸ்டு இன்னொரு வெர்ஷனாக இந்தியா வந்து சவுத் கொரியாவோட கொலாபரேஷனாக உருவாக்குனது தாங்க இந்த K9 வஜ்ரா செல்ஃப் ப்ரொபல்டு ஆர்ட்லரின்றது. இந்த செல்ஃப் ப்ரொபல்டு ஆர்ட்லரி வந்து இப்போதைக்கு இந்திய தரைப்படையில் வந்து ஏறத்தாழ 100 வரைக்கும் சர்வீஸில் இருந்துட்டு இருக்குங்க. இப்படி இருக்க போகும்போது அடுத்த கட்டமாக இந்திய தரைப்படைக்கு நிறைய வந்து செல்ஃப் ப்ரொபல்டு ஆர்ட்லரிஸ் தேவைப்படக்கூடிய காரணத்தினால இப்போ வந்து அடிஷ்னலாக இன்னும் 100 K9 செல்ஃப் ப்ரொபல்டு ஆர்ட்லரிஸை வந்து சவுத் கொரியாவோட இந்தியா வந்து சேர்ந்து உருவாக்க முடிவு பண்ணியிருக்காங்க. 50 டன் எடை கொண்ட K9 வஜ்ரா ஆர்ட்லரி கன்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அதிகபட்சமாக 50 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் எதிரிங்க மேலே மிகப்பெரிய ஒரு அட்டாக் பண்ணுங்க. இந்த ஒரு காரணத்தினால இந்த வஜ்ரா ஆயுதத்தை வச்சு நம்மளால வந்து பாகிஸ்தான் சீனாவுடைய பார்டர் செக்யூரிட்டியை வந்து பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ண முடியுங்க. அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே ஆர்ஸ்னிக்ன்ற புது மிசைலை வச்சு மிகப்பெரிய ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். 1000 நாளை கடந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா போருன்றது எப்போ வந்து உக்ரைன் வந்து ரஷ்யாவுடைய குருஸ்க் மாகாணத்து மேலே கையை வச்சாங்களோ அந்த நிமிஷத்துலேருந்தே இந்த போர் வந்து ஒரு அதிபயங்கர போராக மாறிட்டு வந்துட்டு இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அமெரிக்கா வந்து உக்ரைனை வச்சுக்கிட்டு ரஷ்யாவை வந்து தொடர்ந்து சீண்டிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதில் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து உக்ரைனை வச்சு அட்டசம்ஸ் மிசைல் மூலமாக வந்து ரஷ்யா அட்டாக் பண்ணி அது மூலமா அவங்க என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி உக்ரைனை வச்சு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ரொம்பவே சீண்டி பார்த்ததோடைய விளைவா அவர் வந்து உக்ரைன் மேல நியூக்ளியர் அட்டாக் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி டாக்டரையும் மாத்திட்டாரு. கூடவே வந்து உக்ரைனுடைய டினிப்ரோ நகரத்து மேல ICBM வச்சு அட்டாக் பண்ணதா வந்து தகவல் வந்து வந்ததுங்க. ஆனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பேசின ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வந்து மேற்குலக நாடுகளும் அமெரிக்காவும் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி நாங்க பண்ண அட்டாக் வந்து இன்டர் கான்டினென்டல் பெலஸ்டிக் மிசைலை வச்சு நடந்தது கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த அட்டாக்கு நாங்க பயன்படுத்துறது வந்து IRM அப்படின்னு அழைக்கப்படுற இன்டர்மீடியட் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைலை வச்சு தான் நாங்கள் டினிப்ரோ மேலே அட்டாக் பண்ணியிருக்கோம். இந்த மிசைல் வந்து உலகத்திலே முதல் முறையாக இப்போ தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காருங்க. ஆர்ஸ்னிக்னு பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் வந்து மேக் 12 ஸ்பீடில் வந்து பயணிக்குங்க. ஏறத்தாழ கண்ணிமைக்கிற நேரத்தில் தான் டினிப்ரோ மேலே இந்த மிசைலை வச்சு ரஷ்யா அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதில் எதுவும் நியூக்ளியர் வெப்பனை வச்சு யூஸ் பண்ணலனாலும் இந்த மிசைல் வந்து MIRV டெக்னாலஜியோட மல்டிபிள் வார்கட்டாக வந்து பிரிஞ்சு தாக்குதல் நடத்துங்க. இந்த ஒரு மிசைலை உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலையும் தடுக்க முடியாதுன்றதாங்க யதார்த்தமான உண்மை. ரஷ்யா புதுசாக உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ஆர்ஸ்னிக் ஹைப்பர்சானிக் மிசைலை வந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வந்து நாம ஏன் தனியாக இந்த மிசைலை டெஸ்ட் பண்ணுவானே, அதுக்கு பதிலாக உக்ரைன் போர்ல நேரடியாக பயன்படுத்தி டெஸ்ட் பண்ணலான்னு இந்த மிசைலை டெஸ்ட் பண்ணி பார்க்காம உக்ரைன் மேலே டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காருங்க. இந்த ஒரு சம்பவம் வந்து அமெரிக்காவுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறதா ஜியோ பாலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்களாம் வந்து சொல்கிறாங்கங்க. அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்திய விமானப்படை தன்னுடைய Mi-26 ஹெலிகாப்டருங்களை ரஷ்யாவோடு சேர்ந்து புதுப்பிச்சு பயன்படுத்த இருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். ஆசிய கண்டத்தில் ஒரு பெரிய நாடாக இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு வந்து பாகிஸ்தான், சீனா, பங்களாதேஷ், மியான்மர், நேபாள் மாதிரியான நாடுகளோட பெரிய பார்டர்ஸ் வந்து இருந்துட்டு இருக்குங்க. இப்படி மிகப்பெரிய பார்டர்ஸ் இந்தியா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால பார்டர் செக்யூரிட்டியை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் வார் த்ரெட்ஸ் மாதிரியான விஷயங்களை வந்து சமாளிக்க முடியுங்க. இதனாலே இந்தியா தன்னுடைய தரைப்படையிலையும் சரி கூடவே விமானப்படையிலே நிறைய வந்து மாற்றங்களை பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இதுக்காகவே இந்திய விமானப்படையில் வந்து நிறைய ஃபைட்டர் ஜெட்ஸுங்களை நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். கூடவே ஹெவி அட்டாக் ஹெலிகாப்டர்ஸுங்க, லைட் காம்பேட் ஹெலிகாப்டர்ஸுங்களையுமே நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோங்க. இதோட சேர்த்து இந்திய விமானப்படையில் வந்து மிகப்பெரிய ஹெலிகாப்டராக வந்து Mi-26 ஹெலிகாப்டர் வந்து இருந்ததுங்க. இந்த ஹெலிகாப்டர்ன்றது 1980களில் சோவியத் ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட ஒரு ஹெலிகாப்டருங்க. சோவியத் ரஷ்யா வந்து இந்த Mi-26 ஹெலிகாப்டரை வந்து 130 அடி நீளமும் ஏறத்தாழ 26 அடி உயரத்தோட
அதோட அதிகப்படியான வீரர்களையும் ராணுவ தளவாடங்களையும் வந்து ஈஸியாக சுமந்துன்னு போகணுன்ற ஒரு நோக்கத்தோடய உருவாக்கி இருந்தாங்க. இந்த ஹெலிகாப்டர் மூலமா ஏறத்தாழ 50 டன் வரைக்கும் எடை இருக்கக்கூடிய பேலோட்ஸுங்களை வந்து ஈஸியாக சுமந்துட்டு போக முடியுங்க. 2017 வந்து இந்திய விமானப்படையிலேருந்து சர்வீஸ்லேருந்து முழுசாக நீக்கப்பட்ட இந்த MI-26 ஹெலிகாப்டருங்களை இந்தியா வந்து ரஷ்ய நிறுவனத்தோட ஒன்றா சேர்ந்து மறுபடியும் புதுப்பிச்சு பயன்படுத்துறதுக்கான வேலைங்களை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஹெலிகாப்டருங்க வந்து இப்போ ஏறத்தாழ 2025-26 வாக்குலலாம் மறுபடியும் வந்து இந்திய விமானப்படையில் சர்வீஸுக்கு வரும் அப்படின்ற மாதிரி வந்து தகவல் சொல்லப்பட்டிருக்குங்க. MI-26 ஹெலிகாப்டருங்க வந்து மறுபடியும் சர்வீஸுக்கு வர பட்சத்தில் இந்தியா வந்து தன்னுடைய ராணுவ தளவாடங்களை ஈஸியாகவே லடாக் பார்டர்ஸில் பிளேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹெலிகாப்டருங்க வந்து பெரிய ஹெல்ப்பாக வந்து இருக்குங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே சீக்கிரமாக உங்களை வந்து ரீச் பண்ணோம். இதோட சேர்த்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நாங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபோஸ் எல்லாமே பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தமான நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வாரம் நாங்கள் கொடுக்கக்கூடிய வீக்லி அப்டேட்ஸை வந்து கண்டினியூவாக பாருங்கள். எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட சேர்த்து இது எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு எதனா உதவ நினைச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து எங்களுக்கு பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல டிஃபென்ஸ் இன்ஃபோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோவையும் ஷார்ட்ஸையும் பார்த்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க.